ஆண்டவர் வாக்கு கொடுத்துட்டா நம்ம கூட தான் இருப்பார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கணுமானா நம்முடைய பங்களிப்பு ஒன்று இருக்கிறது. நாம் கர்த்தரோடு இருக்கணும், அப்பதான் கர்த்தர் நம்மோடு இருப்பார். நாம் அவரை தேடணும், அப்பதான் அவர் தன்னை வெளிப்படுத்துவார். நாம் அவரை விட்டு விட்டால் அவரும் விட்டு விடுவார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சிலர் ரொம்ப பக்தியா இருப்பாங்க பார்த்தீங்களா? காலையில பைபிளை எடுப்பாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, பக்தியா இருப்பாங்க. அது அந்த 2 மணி நேரம், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு அது ஆண்டவரை பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமைன்னு இஷ்டத்துக்கு போவாங்கல்ல. அப்போ அந்த 2 மணி நேரம் மட்டும்தான் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்ப நாம் 24 மணி நேரமும் கர்த்தரோடு இருக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளணும். அதுக்கு தான் வேத வசனம், தியானம், அவரை விசுவாசிக்கிற விசுவாசம், எப்பொழுதும் அவரை துதித்து கொண்டு அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருந்தா எப்பவுமே ஆண்டவர் நம்மோடு இருப்பதை உணர முடியும். நீங்க வேலை செய்யற இடத்துல கூட இயேசு கூட இருக்கிறதை உணர முடியும். பிசினஸ்